இந்த மண்டல பூஜையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அதன் பிறகு நம் உடலுக்கு மருத்துவமாக மாற்றப்படுகிறது. இப்போ இன்றைக்கி திருநீர் நம் உடம்பில் பூசுவது பற்றி தெரிந்து கொள்வோம். நெற்றியில் திருநீர் பூசி அதன் பிறகு இந்த கழுத்தில் பூசுவோம். இந்த கழுத்தில் பூசும் பொழுது நம் உடலில் பெருங்குடலின் இயக்கம் சீராக மாற்றப்படுகிறது. இரத்த ஓட்டம் சீராக மாற்றப்படுகிறது. இருதயத்திலிருந்து இரத்தம் மேலேறி மூளைக்கு சென்று பிறகு நீராக மாறி சிவப்பு இரத்தமாக நம் உடலில் பரவுகிறது. அந்த இருதயத்திலிருந்து மேலே ஏறும் பொழுது அந்த வெப்பநிலை அதிகமாகாமல் குளிர்ந்தும் போகாமல் பாதுகாக்க இந்த எலும்பிலிருந்து 1.5 அங்குலம் ஒரு வர்மப்புள்ளி, 1.5 அங்குலம் இன்னொரு வர்மப்புள்ளி. இந்த புள்ளி நம் இரைப்பையை சுத்தம் செய்து அந்த இரத்த குழாயை பாதுகாக்கிறது. இந்த புள்ளி பெருங்குடலை சீர் செய்து இரத்த குழாயை பேணி காக்கிறது. இரத்தத்தில் எரிவும் இல்லாமல் வெப்பமும் குறையாமல் பாதுகாத்து மூளைக்கு அனுப்பக்கூடிய வேலை இந்த 2 புள்ளிகள் செய்கிறது. இந்த 2 புள்ளிகள் 2 பக்கமும் இருக்கிறது. அந்த இடத்திலே நாம் திருநீர் வைக்கும் பொழுது, திருநீர் என்றால் என்ன அப்படிங்கிறது நான் முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். திருநீர் என்பது சாம்பல், திடப்பொருள். ஆனால் நம் உடலில் வைக்கும் பொழுது அது நீராக மாறுகிறது. அப்போ நாம் திருநீரங்க வைக்கும் பொழுது இந்த பகுதியெல்லாம் நீராக மாறி அந்த இரத்த குழாய் வழியாக மேலே மூளைக்கு செல்லக்கூடிய இரத்தத்தை சீராக மாற்றுகிறது. இதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு நம் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அதை வழி வழியாக பயன்படுத்துகின்றவர்கள், அதாவது காலையில் எழுந்ததும் நீராடுகிறார்களோ இல்லையோ, கைகால் முகம் கழுவி இந்த விபூதியை பூசி வந்தாலே நமக்கு தேவையான எல்லா சக்தியும் கிடைக்கும் என்பதை மறைமுகமாக வைத்திருக்கின்றார்கள். அதை தெரியாமல் பூசாமல் நிறைய நபர்கள் இருக்கின்றோம். இந்த விஷயத்தை பார்த்த பிறகு நீங்கள் அனைவரும் ஆரம்பியுங்கள். நம் வாழ்க்கை சுகமாக இருக்கும். எப்பொழுதுமே ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஐதீகமும் விளையாட்டுத்தனமாகவோ பயனில்லாததாகவோ உருவாக்கவில்லை. அத்தனை ஐதீக வழிபாடுகளும் நம் உடலை பேணி காப்பதற்காக மட்டுமே. இந்த திருநீரில் எத்தனை விஷயங்கள் மறைந்திருக்கிறது என்பதை இப்போது நாம் தெரிந்து கொண்டோம். நாம் தெரிந்தது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு 2 பேர்த்துக்கு 3 பேர்த்துக்காவது இதை நாம் சொன்னோமா அவங்க வாழ்க்கை மாறும். அவங்க வாழ்க்கை மாறுவதற்கு நாம் காரணமாக இருந்தால் நமக்கு அதனால் ஒரு புண்ணியம் சேரும். நாம் பெறக்கூடிய புண்ணியம் நம் முன்னோர்களுக்கு சென்று அதன் வழியாக அவர்கள் உருவாக்கிய இறைவனுக்கே சென்று சேரும். இறைவனுக்கும் நமக்கும் ஏற்படக்கூடிய இந்த தொடர்பு நம் சொல்வதில்தான் இருக்கிறது. எல்லோரும் இதை பயன்படுத்துங்க, பயன்படுத்த வைங்க. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய.